அரவிந்த், தற்போது மத்திய அரசின் இந்த திடீர் அறிவிப்பிற்கு காரணம் என்ன? இது பற்றி சொல்லுங்க அரவிந்த். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுக்கும் திட்டமானது சரியாக 2 வருடங்களுக்கு முன்பே கைவிடப்பட்டது. தற்போது புதிதாக அதை கைவிடுகிறோம் என்ற அறிவிப்பை மத்திய அரசு முன்வைக்கவில்லை. இந்த அறிவிப்பை கடந்த 1.5 வருடங்கள், அதாவது சுமார் 2 வருடங்களுக்கு முன்பாகவே மத்திய அரசு வெளியிட்டது. காரணம் என்னவென்றால், கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது GEECL என்ற நிறுவனமும் அதே போல ONGC ஆகிய 2 நிறுவனங்களுக்குமே மன்னார்குடி பகுதிகளில், டெல்டா பகுதிகளில் கோல் பேட் மீத்தேன், அதாவது CBM ப்ராஜெக்டை ஒதுக்கி இருந்தார்கள். ஆனால் 2 நிறுவனங்களுமே எந்த இடத்தில் யார் முதலில் ஆய்வு செய்ய போகிறார்கள், யார் முதலில் அந்த மீத்தேனை எதுக்கப் போகிறார்கள் என்பதில் பிரச்சனை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட், அந்த தனியார் நிறுவனமானது தற்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. எனவே மத்திய அரசு இந்த திட்டத்தை முழுவதுமாக கைவிடுவதாக ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பாகவே அறிவித்திருந்தது. இதுதான் டெல்டா பகுதியின் மீத்தேன் திட்டத்தின் தற்போதைய நிலைமை. அதே போல புதிதாக நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில், அதாவது கடலோர மாவட்டங்களில் ஷேல் எரிவாயு திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த போவதாக ஒரு செய்தி ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக வெளியாகி இருந்தது. தற்போது இன்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் இது குறித்து கேட்டபோது அவர் தனக்கு தெரிந்த வரையில் ONGC நிறுவனத்திற்கு ஷேல் எரிவாயு எடுப்பதற்காக தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்கப்படவில்லை என்று அவர் தெளிவாக கூறுகிறார். அதாவது ONGC நிறுவனத்திற்கு மட்டும், ஏனென்றால் அது மத்திய அரசின் நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் ஷேல் எரிவாயு எடுக்கும் எந்த இடத்தையும் ONGC நிறுவனத்திற்கு தனக்கு தெரிந்தவரை ஒதுக்கப்படவில்லை என்று அவர் பதில் கூறியிருக்கிறார். அரவிந்த், இந்த சந்திப்பின் போது கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டம் குறித்து ஏதாவது அவர் தெரிவித்தாரா? இது குறித்த விவரங்கள் அரவிந்த். கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை மத்திய அரசு எப்படியேனும் அந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று மிக முனைப்பாக இருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்த போதும் கூட உச்சநீதிமன்றம் தேசத்தின் நலன் கருதி தமிழக விவசாயிகளும் தமிழக மக்களும் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியே ஆக வேண்டும் என்ற கூறி தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்திருந்தார்கள். எனவே இதனைத் தொடர்ந்து அப்போதே மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தமிழக மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், தமிழக அரசும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கும் பெட்ரோலிய அமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றும் மீண்டும் அதே கேள்விக்கு பதில் அளிக்கையில் தமிழகத்தில், அதாவது குறிப்பாக அந்த கேரளாவிலிருந்து கொச்சியிலிருந்து பெங்களூரு வரை செல்லும் அந்த கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இது ஒரு தேசத்தின் நலன் கருதி அமைக்கப்படும் ஒரு திட்டம். எனவே தமிழக அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் நான் எதிர்பார்க்கிறேன் என்று அவர் தன்னுடைய பதிலை முன்வைத்துள்ளார்.